2025 ஆரம்பித்த 2வது நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈரானியன் சுப்ரீம் லீடர் காமினி வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக ஒட்டுமொத்த லெபானியன் யமீனுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காங்க. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. 2025 இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரிமே வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது காமினி வந்து முக்கியமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வார்னிங்கோட தான் வந்து இந்த ஸ்பீச்சை ஒன்று ஆரம்பிக்கிறாரு. முக்கியமாக இது வந்து ஒரு ஆன் கேமரா அப்படின்ற ஒரு விஷயத்துல நடந்திருக்குது. முக்கியமாக லெபனானுக்கும் யமீனுக்குமே வந்து ஒரு விக்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஒரு வார்னிங் விட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிரியாவிலிருந்தும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட ஒரு பேக்கப் குரூப் ஒன்று இருக்குது, அதுதான் வந்து கண்டிப்பாக அடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. காமினி வந்து ஒரு விஷயம் சொன்னது என்ன அப்படின்னா, அமெரிக்கா பேசஸ் வந்து சிரியாவில் நிறையா இருக்குது, முக்கியமாக வந்து முன்னை விட ரொம்ப அதிகமாயிடுச்சு, அது எல்லாமே இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக தகர்த்து எரியப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. லெபனான் இஸ் a சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யமீனும் அதே தான், இது கண்டிப்பாக இந்த 2 இடமுமே வந்து வின் பண்ணும் இந்த போரில் அப்படின்ற மாதிரி வந்து காமினி வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடவுள் நமக்கு எப்பயுமே உறுதுணையாக இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா வந்து ஒரு கிரீடி கிரிமினல் அப்படின்ற மாதிரிமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து இதுக்கு விக்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அதனால் வந்து சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நாள் விக்ட்ரி வரும் அப்படின்ற மாதிரிமே வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாரு. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேசஸ் வந்து சிரியாவில் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த பேசஸ் எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தகர்த்து எரியப்படும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிரியாவோட யூத்ஸ் அப்படி தான், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ண போகிறாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எக்கச்சக்கமான செட்பேக்ஸ் இருக்கும்போது இவ்வளோ பெரிய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து யூஎஸ்க்கும் அண்ட் இஸ்ரேலுக்கும் எப்பேற்பட்ட பாதிப்பாகுது அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.